கிறிஸ்மஸ் கேக் ரெசிபியில் நிறைய இருக்குது. அதில் வந்து ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் இந்த கோவா ஸ்பெஷல் பாத் கேக் ரெசிபி. இது வந்து கோகனட் கேக் ரெசிபின்னு சொல்லுவாங்க. செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு அவன் தேவையில்லை, குக்கர் தேவையில்லை, பீட்ரு தேவையில்லை. வீட்டில் எல்லாருக்கிட்டே இருக்க கடாயை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக, நல்லா ஃப்ளஃபியாக, நல்லா ஷாப்ஸில் கிடைக்கிற மாதிரியே நீட்டாக வந்துடும். செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு பிளெண்டர்லையோ இல்லைனா மிக்ஸி ஜார்லையோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மாவு உங்களுக்கு இன்னும் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் அப்படியே ரெஸ்ட் விட்டுக்கலாம். நான் வந்து சீக்கிரம் செய்யணுன்றதுக்காக பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 2 மணி நேரம் கழிச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முந்திரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேக் டின்ல நெய் ஃபர்ஸ்ட் வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுட்டு அது மேலே நல்லா வந்து நெய்யை கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேக் டின்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்க கடாயில் நம்ம கேக் டின்னை வச்சுக்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடணும். சைட்லலாம் கேப்பே இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு டூத் பீக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்க. கையில் நல்லா ஒட்டாமல் வரணும். அப்படின்னா தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பீஸ் போட்டுட்டிங்கன்னா சூப்பரான கோகனட் கேக் ரெசிபி வீட்டிலே ரெடி ஆயிரும்.